நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், வசதியான வாழ்க்கை எந்த வயதில்? கோடீஸ்வர யோக கையின் பலன்கள். இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வசதியாக நான் எப்போ வாழ முடியும், அதுக்கான நேரம் என்ன, வயது என்ன, என் கையில் அந்த யோகம் இருக்கா அப்படின்னா ஈஸியாக பார்த்துடலாம். இந்த காணொலியை முழுமையை பார்த்தீங்கன்னா உங்கள் கையை பார்த்து எந்த வயசில் யோகம் எனக்கு வருது, நான் கோடீஸ்வர வாழ்க்கை வாழ முடியுமா, எந்தெந்த வயசில், இது இப்போ ஒரு நடுத்தரமான வயது, ஒரு 30 வயது உள்ள ஒரு நபர் வராரு, இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்திருக்கு, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமேல் என்ன நடக்க போகுது, எந்த வயசுல நல்ல ஒரு உயர்ந்த ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்கும், கோடீஸ்வர யோகம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கையை எடுத்த உடனே 2 கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். 2 கையும் பார்த்து ஒத்து, இந்த கையை லெஃப்ட் ஹேண்ட் வந்து உங்களுடைய பூர்வீகத்தின் நிலையை காண்பிக்கக்கூடியது, அதிர்ஷ்டத்தை காண்பிக்கக்கூடியது. ரைட் ஹேண்ட் வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய போறீங்கிறத காமிக்கிறது. அது ஒரு சில நேரங்களில் நாம் முயற்சி பண்ணி மாற்ற முடியும். ரைட் ஹேண்டில் மாறும் பொழுது சின்ன சின்ன ரேகைகள் உற்பத்தி ஆகும், பெரிய ரேகைகளும் அப்படியே தான் இருக்கும். இப்போ அந்த பலனை நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வசதியான வாழ்க்கை எந்த வயசில் சார் கிடைக்கும், கோடீஸ்வரனா ஆக முடியுமா அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி. அதுக்கான பதில் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கையை பார்த்தோன்னா 2 கையும் பார்க்கணும். ஆனால் பெண்ணா, வயசு என்னன்னு பார்க்கணும். ஒரு எந்த வயசில் வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு இப்போ ஒரு 30 வயசில் ஒரு நபர் வந்திருக்காரு. 30 வயசுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காரு, இப்போ எப்படி இருக்காரு, இனிமேல் எப்படி இருக்க போகிறார், எந்த வயசில் அவருடைய வாழ்க்கை தரம் நல்ல நிலைமையில் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், கோடீஸ்வர வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னா நம்ம கையை பார்த்துறோம், 2 கையும் பார்க்குறோம், வயசை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ரேகைகளை பார்க்கணும். ரேகை பங்கப்படாமல் இருக்கான்னு பார்க்கணும். ஆயுள் ரேகை எப்படி இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது, சக்தி எப்படி இருக்குது, புத்தி எப்படி இருக்குது, உங்களுடைய தலை எழுத்து எப்படி இருக்குது, வாழ்க்கையில் உயர முடியுமா, அதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா, விதி எப்படி இருக்குது, சூரியன் எப்படி இருக்குது, இருதயம் எப்படி இருக்குது, உங்களுடைய தாரம் எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு மேம்போக்காக பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதிர்ஷ்டத்தை பார்க்கும் பொழுது முதலில் குருமேட்டை பார்க்க வேண்டும். வசதியான வாழ்க்கை எந்தெந்த முறைகளில் வரும் அப்படிங்கிற இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ இந்த குருமேடு இருக்கு சார், குருமேட்டில் சதுரம், முக்கோணம், திரிசூலம், மீன், அச்சரேகை, மீன்குறி, சதுரம், முக்கோணம், திரிசூலம், மீன்குறி, இந்த மாதிரி கையில் ஏதாவது ஒரு குறி கையில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வர நிலைக்கு அடைந்தே தீருவீர்கள். 1. 2வது, இந்த குருமேட்டில் இருக்கக்கூடாத ரேகைகள், எந்த ரேகை இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும், அகந்தை வரும். இப்போ குருமேட்டை பொறுத்தவரைலாம் அதிகாரம் உள்ள ஒரு பதவி. இப்போ சதுரம் இருந்ததுன்னா பாதுகாப்பு, செல்வத்திற்கு பாதுகாப்பு. முக்கோணம் இருந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, இல்லைன்னா தலைமை நிர்வாக பொறுப்பு. திரிசூலம் இருந்ததுன்னா உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு, கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷமாக இல்லறம் நடத்துவதற்கு வாய்ப்புண்டு, அதன் மூலமாக செல்வம் அதிகமாகும், உயர்ந்த இடத்து திருமணம் மூலமாக. மச்ச ரேகை என்று சொல்லக்கூடிய மீன்குறி உங்கள் கையில் குருமேட்டில் இருந்தால் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு உயரிய பதவிக்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள், உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குருமேடு பார்த்துட்டோமா? இந்த குருமேட்டில் என்னென்ன இருந்தால் கெடுத்துரும் சார், கெடுதல் வரணும்னா கிரில் குறின்னு சொல்லுவோம். கிரில் குறினா இப்படி இருக்கிறதா கிரில். இந்த கிரில் குறி இருக்கக்கூடாது சார், கருப்பு புள்ளி இருக்கக்கூடாது, தடை கோடு இருக்கக்கூடாது, தீவு இருக்கக்கூடாது. தீவுனா இதுதான் தீவு, இது இருக்கக்கூடாது. இது 3 இருந்ததுன்னா அகந்தை வரும். தான்கிற ஒரு அந்த குருமேடு வந்து மரியாதை உள்ள ஒரு தலைமை பொறுப்புள்ள பதவி உள்ள மேடு, ஒரு தலைமைக்கு தகுதியான மேடு. அந்த மேட்டில் இது மாதிரி கிரில் இருந்தால் அகந்தை வரும். அகந்தை மூலமாக
நீங்கள் தொழிலை, வேலையை, பதவியை இழப்பதற்கு, பறிபோவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை. இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா எச்சரிக்கை இருக்கணும். சரிங்களா? இப்போ இப்போ சனி மேடு, சனி மேட்டுல முக்கோணம், சதுரம், இது ரெண்டும் தான் சிறந்த அமைப்பு. மித்த எந்த ரேகை இருந்தாலும் 50-50 சாய்ஸ் தான். பலன் கொடுக்காதுன்னு கிடையாது. சதுரம் இருந்ததுன்னா பாதுகாப்பு. எதுக்கு சார் பாதுகாப்பு? வருமானத்தை பாதுகாப்பு, தொழிலை பாதுகாப்பு. இப்போ சனி ரேகை, சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி, உங்களுடைய கர்மா, தலையெழுத்துன்னு சொல்றோம். இந்த விதி ரேகை வெட்டு, துண்டு, தீவு இல்லாமல் இருந்துச்சுனாவே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க உயர்ந்தே தீர்வீர்கள். அது சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போய் சனி மேட்டுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதிகமாக உழைக்காமல் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தே தீர்வீர்கள். வெளிநாடு போனோம், வெளியூர் போனோம், இந்த மாதிரிலாம் வந்து வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ முக்கோணம் இருக்குது, சதுரம் இருந்ததுன்னா பாதுகாப்பு, முக்கோணம் இருந்ததுன்னா ஆராய்ச்சி தத்துவம். ஆராய்ச்சி மூலமாக பெரிய ஒரு செயலை செய்ய வேண்டும்னா ஆராய்ச்சி பண்ணி கரெக்டான ஒரு பொசிஷன், கரெக்டான ரூட்டுக்கு பிடிச்சிருவீங்க. அதனால வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த சனி மேட்டில் கிரில் குறியோ, கிரில்னா தெரியும் உங்களுக்கு, ஜன்னல் மாதிரி புள்ளி, தீவு இது மாதிரி இருந்ததுன்னா, இன்னொரு குறி பெருக்கல் குறியும் இருந்தாலும், இங்க பெருக்கல் குறி நல்லது. குருமேட்டில் இல்லறத்தில் சிறந்த வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை இங்கே குருமேட்டில் இருந்ததுன்னா. ஆனா சனி மேட்டில் இருந்ததுன்னா விபத்தை குறிக்கும். எந்த வயசுலங்கிறது அந்த ரேகையை பார்க்கணும். இப்போ சனி மேட்டில் இந்த மாதிரி கிரில் குறியோ, புள்ளியோ, தீவோ, இந்த மாதிரி பெருக்கல் குறியோ இருந்ததுன்னா விபத்து, கண்டம், பொருளாதார குறைவு அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கை. சூரிய மேட்டை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான குறிகள்னா முக்கோண குறி, புகழை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி சதுரம் பாதுகாப்பு, திரிசூலம் இந்த ரேகையில இருந்தாலோ, இந்த குருமேட்டில் இருந்தாலோ வளர்ச்சி பல மடங்கு உயரக்கூடியது. இந்த மீன் குறி என்று சொல்லக்கூடிய மச்சரேகை கையில் இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒளி விளக்காக பெரிய அளவுக்கு நல்ல ஒரு உயரத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கியமா இந்த சூரிய ரேகை இருக்கணும். சூரிய ரேகை நல்லா எந்த இடத்துல இருந்து வருதோ, இப்போ சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போயிட்டு வச்சுங்க, மக்கள் செல்வாக்கு மூலமாக புகழோடு செல்வம். இதுல எந்த குறி இருந்தாலும் புகழோடு செல்வம். இதுல கிரில், கருப்பு புள்ளி, தீவு இந்த மாதிரி பெருக்கல் குறித்துனா புகழை களங்கப்படுத்துவார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ புதன் மேட்டுக்கு வந்துருவோம் சார். புதன் மேடு வியாபாரம், பேச்சுத்துறை. அந்த புதன் மேட்டில் வந்து முக்கோணம் சிறந்த அமைப்பு, பணத்தை கூட்டி அள்ளிடுவாங்க. சதுரம் வந்து பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு, வியாபார பாதுகாப்பு, பேச்சுக்கு பாதுகாப்பு. மிச்சம் எந்த குறிகள் இருந்தாலும் 50-50 சாய்ஸ் தான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ இந்த புதன் மேட்டில் கிரில் இருந்தாலோ, கருப்பு குறி இருந்தாலோ, தீவு இருந்தாலோ, இந்த மாதிரி பெருக்கல் குறி இருந்தாலோ உங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சுத்துறை மூலமாக உங்களுக்கு நஷ்டம், வியாபார நஷ்டம், பேச்சுத்துறை மூலமாக வந்திருக்கக்கூடிய பணம் இழப்பு, இந்த மாதிரி மோசடி பண்றது, கிரில்லாம் இருந்ததுன்னா மோசடி பண்ணி ஜெயிலுக்குலாம் போறது கூட வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாக இருந்துக்கும். வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன், கண்டிப்பா எல்லாரும் போறது கிடையாது ஜெயிலுக்கு. யாரோ ஒருத்தர் அஜாக்கிரதையே இருக்கிறவங்க தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாக இருந்ததுன்னா அதுல இருந்து விடுபடலாம். புதன் மேடு நல்லா உயர்வா இருந்துச்சுனாவே புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் செவ்வாய் சார். செவ்வாய் நல்லா உயரமா இருந்தாலும் கோபம் நிறைய வரும் சார். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் உடையவர்கள். இங்க வந்து சதுரம் வந்து பாதுகாப்பு, சண்டை சச்சரவு பிரச்சனையிலிருந்து சதுரம் பாதுகாப்பு கொடுக்கும். முக்கோணம் உயரிய பதவியை கொடுக்கும். அதன் மூலமாக நல்ல வருமானத்தை கொடுக்கும். இந்த செவ்வாய் மேட்டில் கிரில் குறியோ இல்லை புள்ளியோ, தீவோ, இந்த மாதிரி பெருக்கல் குறியோன்னா சண்டை சச்சரவு, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கை இருக்குது. அதே மாதிரி சந்திரமேடை எடுத்துக்கோங்க சார். சந்திரமேட்டில் மச்ச ரேகை என்று சொல்லக்கூடிய மீன் குறி இருந்தால் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்து வாழ்க்கையில் வெளிநாட்டு போனோம் நல்ல ஒரு வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் முக்கோண குறி இருந்ததுன்னா கற்பனை, சிறந்த கற்பனை. சந்திரனவே கற்பனை மூலமாக உயர்வு, கலைத்துறை மூலமாக உயர்வு, சினிமா மூலமாக உயர்வு, இந்த மாதிரி உயர்ந்த பதவி, உயர்ந்த பொறுப்பை கொடுக்கக்கூடியது இந்த சந்திரன் வீட்டில். உங்களுக்கு சதுரமோ முக்கோணமோ இருந்துருச்சு, ஏதாவது ஒரு இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மச்ச ரேகையும் நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது. இப்போ சுக்கரமேட்டை எடுத்துப்போம் சார். சுக்கரமேட்டில் மீன் குறி இருந்ததுன்னா சிறப்பான அமைப்பு, முக்கோணம் இருந்ததுன்னா சிறப்பான அமைப்பு. வாழ்க்கையில உயர்ந்த சொத்து, உயர்ந்த பதவி, வாழ்க்கையில் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில நலனுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை இந்த சுக்கரமேடு காட்டும். வசதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இதுல
இந்த சுக்கரமேட்டுல கிரில் குறி இருந்தாலோ, கருப்பு புள்ளி இருந்தாலோ, தீவு இருந்தாலோ, இந்த மாதிரி பெருக்கல் குறி இருந்தாலோ உங்களுக்கு ஆசை அதிகமாகும் சார். சுக்கரன்னா ஆசை, அளவுக்கு அதிகமான ஆசை. அதனால் தொல்லைகள், நிறைய பேர் பணம் சம்பாதிப்பாங்க, பணம் வர பணத்தெல்லாம் செலவு பண்ணிப்பாங்க. ஆசையினால் நிறைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மேடு சுக்கரமேடு தான். சுக்கரமேட்டை பார்த்தோன்னா நிறைய தொடர்பு ஏற்படுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ மேடுகள் எல்லாம் பார்த்துட்டோமா? இப்போ ரேகைகளை பார்க்கணும். ரேகைகள் வந்து ஆயுள் ரேகை நல்லா சிறப்பாக இருந்து ஆயுள் ரேகை வந்து ஒரு குருமேட்டுக்கு ஒரு ரேகை போயிடுச்சு. எந்த வயதில் போதோ, இப்போதான் நான் வரேன் மேட்ருக்கு, வசதியான வாழ்க்கை எந்த வயதில். இப்போ இந்த குருமேட்லேருந்து குருமேட்டுக்கு ஆயுள் இருந்து ஒரு ரேகை போகுது எந்த வயசு. இது வந்து கிட்டத்தட்ட நான் போட்டிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-27 வயசுல உங்களுக்கு டாப் கீர் போட்டு நல்ல வசதியான வாழ்க்கை, சுய முயற்சினால் ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவியில் போய் உட்காந்துருவீங்க. பணம் செல்வ நிலை வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தி ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்க. புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல புத்தி, சிறப்பான புத்தி வேலை செய்கிறது. அதே மாதிரி விதி ரேகை நல்லா இருக்கணும். விதி இந்த ரேகை வேலை செய்யணும்னா புத்தி ரேகை நல்லா இருக்கணும். குருமேட்டுக்கு ரேகை மட்டும் இருந்துட்டா பத்தாது, புத்தி ரேகை நல்லா இருக்கணும். அப்போதான் மனசு நல்லா இருக்கு. இது உடம்பு சக்தியிலிருந்து ஒரு ரேகை போகுது. புத்தி நல்லா இருக்கணும், விதி நல்லா இருக்கணும். விதி உடஞ்சிருந்ததுன்னா பணம் வருமானம் தடைப்படும். அதே மாதிரி சூரிய ரேகை எந்த வயசுல வருதோ அந்த வயசுல தான் எந்த அதிர்ஷ்ட குறி இருந்தாலும் டாப்புக்கு வரணும், முழு பலன் கிடைக்கணும்னா வந்து சூரிய ரேகை எந்த வயசுல ஆரம்பமாகுதோ அந்த வயசுல தான் உங்களுக்கு முழு அதிர்ஷ்டம் ஆரம்பமாகும். சார் சூரிய ரேகை இல்லைன்னா என்ன சார்? சூரிய ரேகை இல்லைன்னா 50% 75% தான் உங்களுக்கு வருமானம் வரும். ஆனால் வருமானம் இல்லைன்னு இருக்காது. எந்த ரேகை குறி அதிகமாக இருக்கிறதோ நல்லா சிறப்பாக இருக்கு. எந்த வயசுல நான் வருவேன்னா அந்த சூரிய ரேகை எந்த வயசுல ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை கீழே இருந்து வரும் சார், இப்படி சந்திரமேட்ல இருந்து வரும். மக்கள் செல்வாக்கு எப்போ வேணாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில டபார்னு தூக்கும், டபார்னு இறக்கும். மக்களோட செல்வாக்கு இருக்கும்போது ஏற்றும், செல்வாக்குன்னா இறங்கிடும். இந்த ரேகை வந்து சந்திரமேட்ல இருந்து போயிடுச்சுன்னா ஒரு சில நேரம் ஏறும், ஒரு சில நேரம் இறங்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புகழ் மக்களா பார்த்து கொடுக்கறது. திரைப்பட கலைஞர்கள், அரசியல் நிபுணர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்திரமேட்லேருந்து சூரிய ரேகை போயிருக்கும் சார். முதல்ல மேடுகளில் எந்த அதிர்ஷ்ட குறி இருந்தாலும் ரேகைகள் பங்கப்படாமல் இருந்தால் சிறப்பான பலன்களை கொடுக்கும். முதல்ல பார்க்கறது ஆயுள் ரேகை, உடம்பு சக்தி ஆயுள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆயுளில் வெட்டு துண்டு இருந்ததுன்னா பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து நம்ம புத்தி ரேகை பார்க்கணும். நல்ல மனசு நல்லா இருக்கா, உடம்பு நல்ல ஒரு திடகாத்திரமான அறிவு திறமை இருக்கா, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவோமா, அந்த புத்தி ரேகையை பார்க்கணும். அதுக்கப்புறம் விதி ரேகையை பார்க்கணும். உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய விதி ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதில் வெட்டு துண்டு வந்ததுன்னா அந்த வயசில் உங்களுக்கு பிரச்சனை வரது வாய்ப்பு, பொருளாதார தடை வரும். அதே மாதிரி சூரிய ரேகை எந்த வயசில் ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. சூரிய ரேகை இல்லை அப்படின்னா உங்களுக்கு உழைச்சி காலம் பூரா கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரும். கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? ஒரு சில நிறைய பேருக்கு வந்து இறுதி ரேகைக்கு மேலே தான் சூரிய ரேகை இருக்கும். அப்போ இறுதி ரேகைக்கு மேலே சூரிய ரேகை இருந்ததுன்னா 50 வயசு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க சார். 50 வயசுக்கு மேலே பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் டாப் பொசிஷனில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சூரிய ரேகை தான் மெயினான ரேகை, அதான் வெளிச்சத்தை காண்பிக்க முடியாது. சூரிய ரேகை வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றப்படும், வெளிச்சத்துக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். எந்த குறி இருந்தாலும் சூரிய ரேகை எந்த வயதில் வருதோ அந்த வயதில் தான் நீங்கள் டாப் பொசிஷனில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சூரிய ரேகை இல்லைன்னா 75%, 50% 75% தான் பலன் கிடைக்கும். அதுலேயும் இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கும். புத்தி ரேகை உணவட்டுருச்சுன்னு வச்சுங்க, மனசு சரியில்லாமல் போயிடும். அதில் ஒரு 25 போயிடும். அந்த ரேகை நல்லா இருந்தால் 25 கிடைக்கும், இல்லைன்னா அதில் ஒரு 25 போயிடும். உடம்பு சக்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆயுள் ரேகையில் ஏதோ வெட்டு துண்டு பிரச்சனை தீவு வந்ததுன்னா அதில் ஒரு 25 போயிடும். அப்போ ஒரு 25% தான் உங்களுக்கு பலன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இறுதி ரேகை என்பது வாழ்க்கை ரேகை. உங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது இறுதி ரேகை பார்க்கணும். இறுதி ரேகையில் பிரிவு, இந்த இடத்துல வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு சின்ன பிரிவு மாதிரி இருக்கும். அப்போ இந்த வயசில் கணவன் மனைவி பிரிவு, சண்டை சச்சரவு. அதே மாதிரி கீழே சிலும்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏமாற்றம், காதலில் ஏமாறுவது, பணம் கொடுத்தா வராது ஏமாந்துறது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாகணும். கையினுடைய நிலை முக்கியமாக அந்த பெருவிரல், அதான் வந்து ஸ்ட்ராங் உறுதித்தன்மையை காண்பிக்கக்கூடியது. கையினுடைய நிறம், பெருவிரல், ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, உங்களுடைய விதி கர்மா, இருதய ரேகை, சூரிய ரேகை, இதெல்லாம் பார்த்து அதிர்ஷ்ட குறி எந்த வயதில் உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு சில பேருக்கு 2-3 அதிர்ஷ்ட குறி இருக்கும். கண்டிப்பாக அவர்கள் ராஜபோகமாக கோடீஸ்வரனாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. கோடீஸ்வரனா ஒருத்தங்க வாழ முடியுமானா
ஒரு கையில பேஸ் மட்டும் நல்லா இருக்கு சார், ரேகைகள்லாம் நல்லா இருக்கு, எல்லா ரேகையுமே நல்லா இருக்கு சரிங்களா. 50 வயசுக்கு மேல சூரிய ரேகை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 50 வயசுக்கு மேல டபுள் வருமானம், ட்ரிபிள் வருமானம். ஒன்று நீங்க சம்பாதிப்பீங்க, ஒன்று பிசினஸ் மூலமா வரும், ஒன்று ஒய்ஃப் மூலமா வரும், ஒன்று குழந்தை மூலமா வரும். ஆக மொத்தம் கோடிக்கணக்கான வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, நல்ல குறிகள் இருந்தால். கெட்ட குறிகள் இருந்தால் எந்த வயதில் கெடுதல் நடக்க போகுது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு குருபேட்டில் ஒரு கிரில் குறி, ஒரு அகந்தை இருக்கு, ஒரு அகந்தை வரும், அகம்பாவத்தினால உங்களுக்கு பதவியில் போகிறோம்னா அந்த விதி ரேகையில் காமிச்சு விட்டுரும். எந்த ரேகையில் எந்த வயசில், இப்போ இந்த வயசில் வந்து விடுபட்டு இருக்குன்னு வச்சுங்க, 35 வயசுல கொஞ்ச நாள் உங்களுக்கு பதவியில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இடமாற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, இடம் மாதிரி இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருவருடைய வயது, இந்த வயசு எந்த வயசுல வராரோ அந்த வயசு வரைக்கும் எப்படி இருக்கும் கை, எந்த இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லிடலாம். இப்போதைக்கு என்ன நடக்குது இந்த வயசுலன்னா, இப்போ ஒருத்தர் 30 வயசு வர ஆரம்பிச்சுங்க, இதான் 30 வயசு சார், இந்த புத்தி ரேகை வருதுல அது 30 வயசு, இதுக்கு கீழே இருக்கிறது முடிஞ்சது, இதுக்கு மேலே இனிமே ஆரம்பிக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். இந்த பொருளாதாரத்தை தான் முதல்ல மெயினாக பார்க்கணும். அதுக்கப்புறம் புத்தி ரேகை. புத்தி ரேகை இது வரைக்கும் 30, இதுக்கு இந்த பக்கம் 30க்கு மேலே. இறுதி ரேகையை பார்க்கணும், இது வரைக்கும் 30, இதுக்கு மேலே 30க்கு மேலே. சூரிய ரேகை இது வரைக்கும் 30, இது 30க்கு மேலே, இது 30க்கு கீழே. ஆயுள் ரேகை எடுத்துக்கணும், இது 30, இது 30, இதுல இருந்து இதுக்கு கீழே வந்து 30க்கு கீழே. இந்த மாதிரி மேடை பார்க்கணும், எந்த மேடு உயர்வா. ஒரு சில பேருக்கு எல்லா மேடும் உயர்வா இருக்கும், ஆசை நிறைய இருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க, புத்தி ரேகை நல்லா இருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க, வேலை கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில கொண்டு வந்துருக்கோம், விதி ரேகை உடஞ்சிருக்கும். புத்தி ரேகை நல்லா இருக்கும், இருந்தாலும் விதி ரேகை சரியில்லைன்னா பொருளாதாரம் வரணும், நின்று போய் ஓடி போயிடும், கையில் நிற்காது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை புதன் ரேகை. இந்த புதன் ரேகை என்ன பண்ணும், இது மணி ட்ரையாங்கன்னு சொல்லுவோம், நிறைய நம்ம காணொலியில் போடுறோம் இல்லையா, புத்தி ரேகை, விதி ரேகை, இந்த புத்தி ரேகை, விதி ரேகை, புதன் ரேகை, இது 3 சேர்ந்த மணி ட்ரையாங்கன்னு சொல்லுவோம். இது வந்து பணத்தை பெருக்கக்கூடியது. ஒரு தொழில்துறையில் இருக்காரு, ஒரு வேலை செய்கிறாரு, பணத்தை கூட்டி பெருக்கி அதிகமாக்கக்கூடியது இது. பணத்தை தங்க வைக்கக்கூடியது புதன் வீட்டில் ரேகை 2-3 ரேகை இருந்ததுன்னா பணத்தை தங்கும், உங்கள் கையில் தங்கும். நிலவலம் மூலமாக பணம் வரணும்னா சதுரம் கையில் அதிகமாக இருக்கும், முக்கோணம் சதுரம் அதிகமாக இருந்ததுன்னா நிலவலம் சொத்து புத்து அதிகமாக இருக்கும். இப்படி தான் நம்ம கையை பார்க்கணும். உங்கள் கையை பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் எந்த வயசில் நீங்கள் செட்டில் ஆவீங்க அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். கோடீஸ்வர யோகம் கிடைக்குமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். திடீர் லாட்டரி பங்கு சந்தை மூலமாக நிறைய வருமானம் வரணும்னா சூரிய ரேகை நல்ல தடைபடாமல் இருந்து, சூரிய ரேகை விதி ரேகையும் இருந்து அதிர்ஷ்ட குறிகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லாட்டரி பங்கு சந்தை மூலம் வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகலாமா, வெளிநாட்டில் போய் நான் வாழ்க்கையில் உயர முடியுமானா சந்திரமேட்லேருந்து ரேகை நிறைய இருக்கணும், மேல் நோக்கின ரேகைகள் இருந்தால் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். சந்திரமேடு குருமேடுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் குரு தொடர்பு, சந்திரமேட்லேருந்து குருமேட்டுக்கு ரேகை வச்சுங்க, கண்டிப்பாக உலக புகழ் அடைந்தே தீர்ந்துகள். சூரிய ரேகையும் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு குறியை வச்சுட்டு ஒரு குறி நல்லா இருக்கு சார், எனக்கு நீங்கள் சொல்கிற திரிசூலம் சார் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கையினுடைய நிலை எப்படி இருக்குது, பெருவிரல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு, பெருவிரல் சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் பலன் குறையும், அதுக்குன்னு ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ரேகைகள் கையினுடைய நிலை தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அந்த ரேகைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வீடுகளில் வெட்டு துண்டு, தீவு, கிரில் இது மாதிரி இல்லாமல், கருப்பு புள்ளிகள் இல்லாமல் இருக்கான்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட புள்ளி 2-3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடி சொன்னாவது வாய்ப்பு இருக்குது. அதற்கு புத்தி ரேகை, உங்களுடைய அறிவு எப்படி இருக்குது, மனம் எப்படி இருக்குது, உங்களுடைய கர்மா எப்படி இருக்குது, உங்களுடைய புகழ் எப்படி இருக்குது, சூரியன், இதெல்லாம் பார்க்கணும். அதே பிஸ்னஸில் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேனா புதன் வேட்டை பார்க்கணும். புதன் வீடு நல்லா இருந்தாலும் பிஸ்னஸில் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருக்க. புதன் ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸில் கோடிக்கணக்கான ரூபா வருமானம். பேச்சுத்துறை மூலமாக வரணுமா, உங்களுக்கு புதன் ரேகை கரெக்டாக இருக்கும், வெட்டு துண்டு இல்லாமல். அதே மாதிரி நாம் விளையாட்டுத் துறையில் சாதனை புரியணும், செவ்வாயை பார்க்கணும். செவ்வாய் நிலவலம் நிறைய இருக்கணும், செவ்வாயை பார்க்கணும். இந்த மாதிரி உங்கள் கையை பாருங்கள், பார்த்து நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், பார்த்து பயன்படுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.